ஒய்எஸ் ராஜசேகர ரெட்டி மாதிரி, அந்த தெலுங்கானா முதலமைச்சர் மாதிரி தனியாக பொதுமக்கள்கிட்ட பினராயியை மீறி ஒரு அபிப்பிராயத்தை உருவாக்குறாப்புல. ஆமா, மக்கள்கிட்ட எளிதாக பழகக்கூடிய ஒரு ஆளாக இருக்கார். முதல்ல நகராட்சி உள்ளாட்சியை பிடிக்கிறாங்க, அவருக்கு நல்ல பேர். அதுக்கப்புறம் அந்த பழைய இதில் சொல்லுவாங்க, அறுவடை செய்யும் போது அறுவடைக்கு பங்கு கேட்டு சேவல் ஏதோ ஒன்று வருமா. அப்போ அந்த இருக்கிற மற்ற இதெல்லாம் கேட்குமா, நீ வந்து இந்த உழும்போது வந்தையா, இல்லை நம்ம வீரபாண்டி கட்டபொம்மன் டயலாக் கூட நான் வச்சுக்கலாம். அப்புறம் அறுவடை செட்டில்மெண்ட் வந்தியா, இல்லை இப்போ எல்லாம் முடிஞ்சோன்னா வர்றியா கிளம்பு அப்படின்னு. அந்த மாதிரி அவ்வளோ கஷ்டப்பட்டு சதீஷன் உருவாக்கி வைப்பாராம், இவர் நோக்காமல் நோங்க எடுப்பாராம். இப்போ கூட கான்வாய் பாருங்கண்ணே, சிஎம்மோட கான்வாய், கேரளா சிஎம்மோட கான்வாய் போகிறத பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. இவ்வளவு ஒரு எளிமையான ஒரு மனிதரா முதலமைச்சரா கூட இருக்க முடியுமாங்கிற அந்த பேரை வாங்கிடுவார் போல இருக்கு. நம்ம காமராஜர் காலத்துல பார்த்தது கேரளானால அப்படிதாங்க, இதோட எளிமையாலாம் இருந்திருக்காங்க. இஎம்எஸ்ல இருந்து இடதுசாரி தலைவர்கள்லாம் காங்கிரஸ்ன்னு சொல்லும் போது அது ஆமா, அதனாலேயே அந்த மாநிலத்துல காங்கிரஸ் நீங்க சொல்றீங்களா, ஒரு டைம்ல எல்லா நடிகர்களும் சேர்ந்து ஒரு ஊர்வலம் போனாங்க, அடி செம்ம அடி கல்லடி ஓடியாண்டாங்க ஜனங்க. இப்போ கேரளா அப்படி இல்லை, எல்லாம் ஜென்சியா மாறி போச்சு. ஜென்சியா மாறிட்டோமா. அந்த காலத்துல அடி நீ நடிக்கிற வேலை தான்றான் அவன் வேலை. அப்போ ஓடு. பிரேம் நசீர்லாம் ஒன்றுலாம் போனார், 1000 படம் நடித்தவர், கின்னஸ் ரெக்கார்டு. அவர் கட்சி ஆரம்பிச்சு ஜெயிக்கலாம்னு நினைச்சாரு, ஒண்ணுமே இல்லாம முடிச்சு விட்டாங்க. அதனால அது அந்த கால கேரளா வேற, வலுவான ஒரு அரசியல் உள்ள ஒரு மாநிலம், அரசியல் தெளிவுள்ள ஒரு மாநிலம். இன்னைக்கு வேற கதைன்னு வச்சுங்களேன். இப்போ அந்த மாதிரி வந்து கேசி வேணுகோபால் உட்காரலான்னு பார்த்தாரு. கடைசியில் பொதுமக்கள் அபிப்பிராயம், கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஓடுன்ட்டாங்க. அந்த காண்டில் நீ காங்கிரஸ் எடுத்த முடிவு இங்கே சரியில்லை, இங்கே சரியில்லைன்னா காலம் பூரா அடிமையாக இவர் கூட இருக்கணுமா, திமுக கூட இருக்கணுமா? முதல்ல தான் கெடுத்தீங்க. தேர்தலுக்கு முன்னாடி நீங்கள் விட்டுருந்தீங்கன்னா 40 தொகுதி காங்கிரஸ்க்கு, அவன் தனி மெஜாரிட்டி வந்திருக்கான் தாவேகாக்கு. அதை கெடுத்தீங்க. கெடுத்தது யார்? இந்த கார்கே, இந்த குரூப் தான், சோனியா காந்தி, இந்த ப. சிதம்பரம், இந்த குரூப்பு. இப்போ உட்காந்துட்டு மறுபடியும் சிதம்பரம் போய் வீரபாண்டியன்லாம் பார்த்துட்டு, இப்போ வீரபாண்டியன் சொல்கிறாரு, எங்களுடைய அகில இந்திய, அகில உலக, ரஷ்ய, உக்ரைனிய கூட்டமைப்பு கூட்டத்தை கூட்டி நாங்கள் தாவேகாவுடைய இதை பரிசீலிப்பு. என்ன மாசு விடுந்த அப்போ ஆவின் பால் அட்டையா ரினியூவல் பண்ணுறது. நான் கரண்ட் பில்லா கட்டுறீங்க, எதுக்கு 2 மாதத்துக்கு தடுவேன். இவர் 1 மாதத்துக்குள்ளே பரிசீலனை பண்ணுவார். என்ன பரிசீலனை பண்ண போகிறேன், எதுக்காக பரிசீலனை பண்ண, அதுக்கு ஒரு காரணம் சொல்லணும்ல. வாரிய தலைவர் அது மறைமுகமாக கேட்க, நேரடியாக கேட்ட வேண்டியதுங்கிற மாதிரி.